இவரோட உடம்புல சாமி இருக்கு அப்படின்னு எப்படி தெரியும்? ஒருத்தர் இருக்காருங்க, அவர் மேல சாமி நிக்குது. பரிபூரணமா சாமி நிக்குது. அவர பார்த்த உடனே இவர் மேல சாமி இருக்கப்பா. இவர் உடல்ல சாமி இருக்குப்பா. இவர் ஒரு சாமியாடி அப்படின்னு நாம மற்றவர்களை பார்க்கும்போது, மற்ற குல பெருமக்களை பார்க்கும்போது, மனிதர்களை பார்க்கும்போது நாம எப்படி அடையாளம் காணுறது? அது எப்படி நமக்கு தெரியப்படுத்துங்கிறது தான் இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. யாருக்கு தெரியும்? ஒரு உண்மையான ஒரு தெய்வத்த சுமக்கிற சாமியாடிக்கு தெரியும். பார்த்த உடனே, "ஏப்பா ஏய் இவர் மேல சாமி இருக்கப்பா"ன்னு. சரி. அவன் மேல இருக்கிற சாமி, அவர் இல்லாட்டினாலும் அவர் மேல இருக்கிற சாமி உணரும். அவர் மேல இருக்கிற சாமிய உணரும். அதனால அது கண்டுபிடிக்கும். சரி, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. தெய்வ சக்தி உடையவர்கள் அத கண்டுபிடிக்கிறது எளிது. ஒரு சாமியாடி மற்றொரு சாமியாடிய கண்டுபிடிக்கிறது எளிது. சரி. சாதாரண எனக்கு சாமி வரல. ஆனா நானு கும்பலா இருக்காங்க. அதுல ஒரு சில பேருக்கு சாமி வருது. அவங்க மேல இந்த சாமி இருக்கு அப்படின்னு என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. சாமி உடல்ல நிக்குது. சாமி உடல்ல பரிபூரணமா நிக்குது அப்படின்னா, அவர்களுடைய குணம், அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய செயல்பாடு, எண்ணம், சிந்தனை எல்லாமே வேறையா இருக்கும். வேற மாரி இருக்கும். சாதாரண மனுஷன போல அவங்க இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய முகத்துல, அவர்களுடைய செயல்ல கண்டிப்பா ஒரு மாற்றம் தெரியும். அதே சமயம் அந்த எல்லையில அவர்கள் கூட நாம பேசும்போது, அவங்க மேல இருக்கிற சாமி நிக்கிறதுனால நம்மளுடைய உடல் அத உணரும். உடல்ல புல்லரிப்பு வரும். அல்லது உடல்ல அச்சப்பட்டு ஒதுங்கி நிப்போம். இல்ல அப்படின்னா, ஒரு மன மகிழ்ச்சிய குடுக்கும். இது போன்ற ஒரு நிகழ்வு தானா நடக்கும். சரி. இத வச்சு தான் நாம கண்டுபிடிக்க முடியும். சரிங்க. சாதாரண மனுஷன். எப்படி இருப்பாங்க? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்ல ஒரு 2, 3 பேரு சாமி பரிபூரணமா இறங்கி நிக்குது. ஆண் தெய்வத்த சுமக்கிற ஆ ஆ சாமியாடிகள் நிக்கிறாங்க. பெண் தெய்வத்த சுமக்கிற பெண்களும் சாமியாடிகளும் இருக்காங்க. அப்ப நான் எப்படி அத அடையாளம் காண முடியும் அப்படின்னா, நல்லா இப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் நல்லா மனசுல வச்சுக்கங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே 100க்கு 100% அவங்ககிட்ட இருக்கும். அவங்ககிட்ட இருக்கும். சத்தியமா இருக்கும். 10 விஷயம் சொல்றேன். இது எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். சரி. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு அமைதி இருக்கும். ஒரு பொறுமை இருக்கும். அதே சமயம் அவங்க கிட்ட எல்லாத்தையும் அனுசரிக்கிற ஒரு குணம் இருக்கும். ஒரு தாய் போல எப்படி எல்லாருமே வேணுமப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு குணம், அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு பொறுமை. இது ஒண்ணு. சரி. 2வது என்ன அப்படின்னா, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தனக்கு எது கிடைக்குதோ இல்லையோ, நம்ம சாமிக்கு என்னால என்ன செய்ய முடியுதுன்னு முன்னுக்கு நிப்பாங்க. எப்படி? "ஏப்பா எனக்கு நீ வந்திருக்கேன். ரொம்ப தூரத்துலருந்து வந்திருக்கேன். எனக்கு நீ என்னுடைய பசிக்கு, என்னுடைய தாகத்த தணிக்கலாட்டாலும் நம்ம சாமிக்கு என்னப்பா செஞ்சிருக்கோம்?" அப்படின்னு முன்னாடி நிக்கிற குணம். 2. தன்னை பத்தி நேசிக்காம, தான் வணங்குற தெய்வம், தான் மேல வர்ற தெய்வம்னு இல்ல. இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் என்ன தேவை? அது தெய்வத்துக்கு சரியா கிடைக்குதா? அப்படின்னு எதிர்பார்க்கிற உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. சரி, இது 2. 3வது எப்படி? சத்தியத்துக்கு சத்தியத்துக்கு காலத்துக்கு நிப்பாங்க. அதே சமயம் அதர்மத்துக்கு, அநீதிக்கு ஒரு துளியளவு கூட போமாட்டாங்க. ஒண்ணு எதிர்த்து நின்னு சண்டையிடுவாங்க. இல்ல அப்படின்னா, அத விட்டு விலகிடுவாங்க. இல்ல அப்படின்னா, அதிலிருந்து மௌனமா அத கடந்து வந்துருவாங்க. அதுல பங்கெடுத்துக்க மாட்டாங்க. இப்படி உண்மையான, நீதியான, நேர்மையான, சத்தியமான விஷயங்களுக்கு மட்டுமே அவர்கள் அந்த இடத்துல துணை நிப்பாங்க. இல்ல அப்படின்னா, அவங்க அந்த இடத்துல துணை நிக்க மாட்டாங்க. நீங்க எத வேணாலும் பண்றத பண்ணுங்கன்னு சொல்லி விலகி வந்துருவாங்க. இல்ல அப்படின்னா, இது பண்ணக்கூடாது, இது தவறு, எல்லாத்தையும் பாதிக்கும்னு எதிர்த்து சண்டையிடுற குணம், வல்லமை, ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கும். இது 3. சரிங்க. 4வது என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது? யாராக இருந்தாலும் எப்படி?
கும்புகளுக்குள்ள ஒரு 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 சீரழிவு ஏற்பட்டக்கூடாது. அங்காளி பங்காளிகளுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா, அன்பா, நேசமா நம்ம சாமியை நாம வணங்கணும். ஒருத்தர் கூட மன கஷ்டப்பற்ற கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். அவங்களுக்கு எப்படி அப்படின்னா, நல்ல மக்க ஒரு 1000 பேர்ல ஒரு ஆளு கூட அந்த இடத்துல மன கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப மனம் நொடிஞ்சிருவாங்க, மனம் நொந்து போவாங்க. 1000 பேர்த்த விட்டுட்டு ஒரு 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 நன்மக்க ஒரு ஆளு உண்மையா, நீதியா, நேர்மையா இருந்தவர் அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கிறாரு அப்படின்னா, அந்த சாமி வர்ற அந்த சாமியாடியோட தேகம் துடிச்சு போகும். அவங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க அதனால அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற இன்பத்த கூட கவலையா அந்த இடத்துல அவங்களுக்கு மாறிடும். சரிங்க. இது 4. 5வது என்ன அப்படின்னா, அச்சம் இல்லாம தைரியமா எப்படி ஒரு வீரனை போல ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துணிச்சலான ஒரு பெண்மணியை போல எதையும் என்ன வந்தாலும் பரவாயில்ல, காட்டாறு வெள்ளமே வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சத்தியத்தின் பக்கம் நிக்கிற ஒரு பெரிய ஒரு துணிச்சல் அவங்களுக்குள்ள இருக்கும், அவங்களுக்குள்ள இருக்கும். இது 5. சரி. 6வது என்ன அப்படின்னா, சாமி ஆடுனாங்க அப்படின்னா சாதாரணமா சாமியெல்லாம் ஆட மாட்டாங்க. சாமி உடம்பு புல்லரிக்குது அப்படின்னா உடனே ஆடிட மாட்டாங்க. எப்போது அவர்கள் தன்னிலை மறந்து தெய்வம் பரிபூரணமா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த சாமி நிற்குதோ அப்பதான் அவங்க சாமி ஆடுவாங்க, பரிபூரணமா ஆடுவாங்க. போலியாக, பொய்யாக, வெறும் தோற்றத்திற்காக, ஆசைக்காக, பேராசைக்காக சாமி ஆடணும்னு விரும்பவே மாட்டாங்க. சாமி போக்குல விட்டுருவாங்க. முழுமையா நீ என்னைய தொட்டா தொடு, நான் இயங்குறேன், இல்லைன்னா என்னை விட்டு நான் அமைதியா உன்னைய கையெடுத்து கும்பிட்டு போறேன் அப்படிங்கிற நிலையில நிற்பாங்க. சரி. இது 6. 7வது என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு வசதியாக இருந்தாலும், அல்லது ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில இருந்தாலும், எல்லாத்தையும் சரி சமமா அவர்கள் அந்த விஷயங்கள்ல பங்கெடுத்து எப்படி சொல்றது அப்படின்னா, இதெல்லாம் நான் ஏன் செய்யணும், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு ஒதுங்கி கௌரவம், அதிகாரம், ஆணவம், அகங்காரத்துல நிக்காம இறங்கி சமமா எல்லாருக்கும் சமமா செய்யக்கூடாத ஒரு சிறு வேலை திருப்பணியை கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. திருப்பணியை கூட செய்வாங்க. அந்த இடத்துல ஏப்பா நம்ம கோவில்ல நான் செஞ்சா நான் செய்யாம வேற யாரும் செய்வா, பரவாயில்ல நான் செய்யறேன் அப்படின்னு இறங்கி செய்வாங்க. சரிங்க. இது 7வது. 8வது என்ன தெரியுமா, எப்படியே ஏப்பா அந்த சாமியோட அந்த அருமை வறுமைகளை அந்த கும்பல இருக்க குலமக்களுக்கு, குழந்தைகளுக்கு, பங்காளி அங்காளி வருமக்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, ஒரு சில நேரம் முதியவர்களுக்கு நம்ம சாமியோட மகிமை, நம்ம சாமியோட பெருமை, நம்ம சாமியோட சக்தி, நம்ம சாமியோட இந்த அமைப்பு, பந்த வாசம், நம்ம சாமியோட சுரூபம் எல்லாத்தையும் வர வர இருக்கிற தலைமுறைக்கும் அடுத்து வர்ற தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கிற ஆசானா இருப்பாங்க. எப்படி நம்ம சாமி இப்படி சாமியா, நம்ம சாமி இதை விரும்பும், நம்ம சாமி இதுக்கு கட்டுப்படும், நம்ம சாமி இந்த சாமி வந்தா இந்த சாமி வருமப்பா, இந்த சாமி வரலன்னா இந்த சாமி வராது, இந்தந்த சாமி இந்தந்த நாட்கள்ல இப்படி இப்படி இருந்துச்சுப்பா, இப்படி இப்படி பேசிச்சுப்பா, இப்படி இப்படி இதை கேளு, உனக்கு குறைய இந்த சாமிகிட்ட இப்படி இப்படி நீ முன்வை, இந்த வேண்டுதலை கொடுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வழி நடத்துற ஒரு பெரிய ஆற்றல் அந்த சாமி ஆடிட்டு இருக்கும். அதாவது இதெல்லாம் நான் சொல்றேன்னா 100க்கு 100% மனுஷனை முழுமையா சாமி உக்கிரமா ஆக்கிரமிச்சு நிற்கிற அந்த சாமியாடி வரும் மக்களுக்கு தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். சரி. 8. 9வது என்ன தெரியுமா, எப்படியே எல்லையில ஒரு வரம்பு மீறி ஒரு தவறான செயல் நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற சாமியை அவங்க நிற்பாங்க. எப்படியே அந்த இடத்துல சாமி நின்னா காவக்கார தெய்வமா நின்று அந்த எல்லையையும் அந்த குலமக்களையும் அந்த கும்பல இருக்கிற ஆபரணங்களையும் ஆடைகளையும் ஆயுதங்களையும் அதை சுற்று வட்டார பகுதியை எப்படி காத்து நிற்குமோ அது மாதிரி அந்த மனுஷன் அந்த சாமியோட அந்த இடத்துல நிற்பார். துணிச்சு நிற்பார், துணிச்சு நிற்பார். எதுக்கு அச்சப்பட மாட்டார். அந்த இடத்துல நிற்கிறது அவர் இல்லை, அவர் மேல வர்ற சாமி. அந்த சாமி போன போக்குல அந்த சாமியாடிய உடல் அந்த இடத்துல துணிச்சு நிற்கும், பாதுகாப்பா நிற்கும். அவர் போய் நின்னாலே அப்பா ஒரு ஒரு திருப்தி,
வராத சாமி சாமி வராத பெருமக்களுக்கும் பரவாயில்ல வந்துட்டாங்கங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசை, ஒரு பாதுகாப்பு எல்லாத்தையுமே அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துரும். அப்படியான செயல்பாடு அவங்ககிட்ட இருக்கும். சரி, 10வது என்ன தெரியுமா? எப்படி பொறுத்து பொறுத்து எத்தனை தீய வினைகள், எத்தனை சூழ்ச்சி, எத்தனை தந்திரம், எத்தனை மாந்திரீகம், எத்தனை இது போன்ற தீய வினைகள் தனக்கு எதிராக இருந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து குறுக்கு வழியில போகாம என் மேல இருக்கிற சாமி, இந்த எல்லையில இருக்க சாமி அதை சரி பண்ணும். அந்த தெய்வம் நாம கஷ்டப்பட்டாலும், இந்த எல்லையில இருக்க மக்கள் கஷ்டப்பட்டாலும், இப்போ இல்லாட்டாலும் ஒரு நாள் நம்ம சாமி நம்மளை பாதுகாக்கும். இது போன்று வர்ற அனைத்து தீய வினைகளையும் எதிர்த்து அடிச்சு அதற்கு உரிய பலாபலன் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சாமியை மலவோல நம்புற ஒரு பெரும் குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தவங்கள பார்க்குறோம், அவங்க மேல உண்மையான சாமி வருதுன்னா அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆற்றல், ஒரு சக்தி என்ன தெரியுமா? அவங்க மேல வர்ற சாமி சாதாரண மனுஷனை விட அவர்கள் மேன்மக்களாக, சதா சாமியாடிகளாக, மருளாடிகளாக, அருளாடிகளாக சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, எண்ணங்கள்ல, குணங்கள்ல, செயல்பாடுகள்ல எல்லாத்தையும் அனுசரிக்கிற விதத்துல, தெய்வத்தை பத்தி சிந்திக்கிறதுல எல்லாத்துலயும் சிறந்த மேன்மையான பெருமக்களா இருக்கிறதுனாலதான் அவங்க மேல சாமி வரும். ஒரு ஒரு சில கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஒன்ன ரெண்டாக்குறது, எப்படி ஒண்ணு கும்பிடு இல்லை கும்பிட விடாம தடையாக்குறது, இது போன்ற எந்த ஒரு இது இல்லாம தெய்வத்துக்கு கோபக்குரிய ஏற்படுத்தாம எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற பெரும் ஒரு அட்சய பாத்திரமாக, மிகப்பெரிய ஒரு வல்லமையாக, சக்தி பொருந்தியவங்களுக்கு தான் சாமி பரிபூரணமா வரும். அவர்களுக்கு இயல்புல இந்த 10 விஷயங்களும் இருக்கும். புதுசா நான் இருக்கேன், இது எதுவுமே இல்லைன்னா என் மேல சாமி வந்துச்சுன்னா நான் மாறிடுவேன். சாமி என்னை மாத்திரும். என்னுடைய குணம் என் தெய்வ குணம் போல நான் நடப்பேன். அதான் அந்த சாமியாடி பெருமக்கள் மேன்மக்கள் அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறேன். அதனாலதான் அவங்க கொடுக்குற வாக்கு தெய்வ வாக்கு. அதனாலதான் அவங்களால இருக்கிற குறைகளை தீர்த்து கொடுக்க முடியுது. அவங்க கொடுக்குற ஆச்சார விதி எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுது. அவங்களுக்கு ஒரு சில செய்கிற சாங்கியங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் அவர்களுடைய அடிப்படை குணங்கள், தகுதிகள், பக்தி எல்லாம். அதனால இவரை பார்த்த உடனே சாமி இவர் மேல இருக்குன்னு நாம எப்படி உணர முடியும்னா, அந்த 10 விஷயம் இதுல பெரும்பாலும் தெரியும். 1 தெரியும், 2 தெரியும், 10மே தெரியும். அதை வச்சு நாம கண்டுபிடிச்சுக்கலாம் இவங்க மேல சாமி இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.